அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து நம்ம பிளாக் காஃபினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பிளாக் காஃபி வந்து பொதுவாக வந்து எல்லாருமே குடிப்பாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் நார்மலாக காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டீ, பாலில் வந்து ஒரு டீ போட்டு நம்ம குடிப்போம். இதுதான் வந்து காமனாக பண்ணுறது. ஒரு சிலர் வந்து ஃப்ரெஷ் மில்க் காஃபி குடிப்பாங்க. இப்போ ஒரு சிலர் மட்டும் இந்த பிளாக் டீ, பிளாக் காஃபி இது மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் பிளாக் காஃபி நம்ம குடிக்கிறனால என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பிளாக் காஃபி வந்து நம்ம பொதுவாக குடிக்கிறனால என்னென்ன சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் பிளாக் காஃபி தினமும் குடிப்பதால் விட்டமின் B2, B3, மெக்னீசியம், பொட்டாசியம், விதவிதமான பினோலிக் அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. ஸோ இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த பிளாக் காஃபியை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன நன்மைகள், நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த பிளாக் காஃபி பொதுவாக வந்து கொஞ்சம் கசக்கும், சரிங்களா? நீங்கள் இந்த பிளாக் காஃபி வந்து வித்தவுட் சுகரில் குடிக்கிறீங்க, அதாவது சுகர் இல்லாமல், சர்க்கரை இல்லாமல் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ½ ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன், ஸ்மால் டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சர்க்கரை கலந்து குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு குடிக்காமல் சர்க்கரை ஆட் பண்ணாமல் குடிக்கிறது இன்னும் சிறந்தது. ஸோ இப்போ நம்ம குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுகிறது. ஏன்னா இதில் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணி, மில்க்கோ க்ரீமோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம இந்த பிளாக் காஃபி குடிக்கிறதுனால நமக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நார்மலாகவே சுடுதண்ணி குடிக்கிறது நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் பிளாக் காஃபி குடித்தோம் அப்படின்னா நமக்கு உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுகிறது, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா குளோராஜெனிக் அமிலம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குளுக்கோஸினுடைய உற்பத்தி வந்து குறைக்கிறது, உற்பத்தி பண்ணுறதை வந்து தடுப்பதற்கு இந்த பிளாக் காஃபி வந்து பயன்படுகிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடல் செயல்திறனை மேம்படுத்த உதவுது. நீங்கள் நார்மலாக சொல்லுவோம், இந்த டீ இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே நம்ம உடம்பே வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி தோன்றுறது இல்லையா? அதே போல் பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா நம்மளுடைய செயல்திறன் வந்து சுறுசுறுப்பாக இருப்பதற்கு இந்த பிளாக் காஃபி வந்து மிகவும் பயன்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் அபாயத்தை குறைப்பதற்கும் உதவுகிறது. இப்போ நம்ம தொடர்ந்து பிளாக் காஃபி குடிக்கிறதுனால நம்ம சர்க்கரை நோய் விபத்தில் இருந்து நம்மை காக்கிறது. சர்க்கரை நோய் முடிஞ்ச அளவுக்கு வராமல் இருப்பதற்கு இந்த பிளாக் காஃபி மிகவும் பயன்படுகிறது. அதேமாதிரி இதய நோய்களை விரட்டுவதற்கு உதவுகிறது. இப்போ வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான, அதாவது பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 50 ஏஜுக்கு அப்புறமா இருக்கிறவங்களுக்கு இதய நோய் வந்து பாதிப்பு இருக்கும். இப்போ இளைஞர்கள் முதல் ஒரு 25, 28 இது போன்ற வயதுகளுடைய அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த இதய நோய்கள். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்கும், மன அழுத்தம், இது போன்ற நிறைய டிப்ரெஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிக அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுகிறது. ஸோ இந்த இதய நோய்களை விரட்டுவதற்கு இந்த பிளாக் காஃபி வந்து பயன்படுகிறது. தினமும் வந்து 2 கப்பு குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. காலை ஒரு நேரம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படி எடுக்க முடியல கூட டெய்லி ஒரு நேரம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த பிளாக் காஃபி வந்து மிகவும் பயன்படுகிறது. கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த பிளாக் காஃபி வந்து மிகவும் பயன்படுகிறது. சிறுநீரக மண்டலத்தை சுத்தப்படுத்துவதற்கு உதவுகிறது. இது ரொம்ப அவசியமான ஒன்று. சிறுநீரக மண்டலத்தை சுத்தப்படுத்துவதற்கு இந்த பிளாக் காஃபி மிகவும் பயன்படுகிறது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இந்த பிளாக் காஃபி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய சிறுநீரகத்தை வந்து சுத்தப்படுத்துவது வந்து ஒரு சில ஃப்ரூட் வகைகள், ஜூஸு இது போன்றதெல்லாம் இருக்குது. அதோட இந்த பிளாக் காஃபி, இப்போ நீங்கள் காஃபி, ஃப்ரெஷ் மில்க் டீ, ஃப்ரெஷ் மில்க் காஃபி, இப்போ நீங்கள் டீ காஃபி நார்மலாக குடிப்போம் இல்லையா, அதில் பால் சேர்க்காமல் நீங்கள் இந்த பிளாக் காஃபி, இப்போ தமிழில் வர காஃபிமோ, இந்த பிளாக் காஃபி நீங்கள் குடிக்க முயற்சி பண்ணுங்கள். உண்மையிலே நல்லது. நீங்கள் எப்படி டீ காஃபி குடிக்க போகிறீங்க, அதில் பால் இல்லாமல் இந்த மாதிரி பிளாக் காஃபியை குடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப கசப்பாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிறிதளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணலாம், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, சரிங்களா? அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு இந்த பிளாக் காஃபி வந்து பயன்படுகிறது. நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு இந்த பிளாக் காஃபி பயன்படுகிறது. இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து அனைத்து வயதினர்களுக்கும் இந்த ஞாபகத்திறனை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. பொதுவாகவே அதிகமாக ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரியவர்களாக இருந்தால் வேலையினுடைய எந்த மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிகமான ஹவர்ஸ் உழைப்பாங்க, நிறையா நேரம் தூங்காமல் இருக்கிறது, அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது, இது போன்ற, அப்புறம் அதே மாதிரி சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது இல்லையா, இது போன்றதுனால ஞாபகத்திறன் வந்து குறையும்.
வயிறு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் சத்துக்கள் நிறைந்த உணவு எடுத்துக்காமல் சில சத்துக்கள் அல்லாத உணவும் எடுத்துக்கிறது ஒரு காரணம். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக விளையாடுறது, அதிகமாக வந்து மொபைலு, லேப்டாப்பு, டிவி இது போன்ற இதெல்லாம் பார்க்குறது, சத்துக்கள் இல்லாத, அதாவது சத்துக்கள் நிறைந்த உணவை தராமல் சத்துக்கள் இல்லாத உணவுகள் தரது, இது போன்ற பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நினைவாற்றல் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிளாக் காஃபி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமது நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுகிறது. மன அழுத்தத்தை குறைப்பதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற அனைவருக்குமே மன அழுத்த பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க ஏதோ ஒரு நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் மன அழுத்தம் வந்து ஒரு மெயின் பிரச்சனையாக சொல்லலாம். இப்போ மன அழுத்தம் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்துடும். சுகர் வந்து நம்ம அதிகமாக சுகர் சேர்த்துக்கிறதுனால வரதில்லை. நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுற வேலையோ, நீங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, இது போன்ற ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனில் இறங்கிடும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ அப்போது அந்த டிப்ரெஷனில் இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுடைய ஃபுல் ஹாப்பினஸ் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளாக் காஃபி வந்து நார்மலாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா தினமும் ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இல்லைன்னா காஃபி பவுட்ரு கம்மியாக ஆட் பண்ணி நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் குடிக்கலாம், அதுவும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பிளாக் காஃபி குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த மைண்டு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எளிமையாக பண்ண முடியும். ஒரு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ரைட்டிங்காக இருக்கட்டும், இது போன்ற நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம அதிகமாக குடிக்கலாமா அப்படின்னா குடிக்கக்கூடாது. என்ன தான் நம்ம இதில் சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில பக்க விளைவுகள் இருக்குது. அதுக்கு எப்படின்னா அதிகமாக நீங்கள் குடிக்கிறதுனால மன அழுத்தம் வரும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 1 கப்பு 2 கப்பு குடிக்கிறது எந்த பிரச்சனையும் வராது. எப்பயுமே எந்த ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலும் அளவாக எடுத்துக்கணும்னு சொல்லி பழமொழியே இருக்குது. ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும்போது அமிர்தமும் நஞ்சுன்னு இருக்குது சொல்கிறாங்க இல்லையா? அது போன்ற நீங்கள் பிளாக் காஃபி குடிக்கிறனா 2 கப்பு மேக்ஸிமம் 3 கப்பு குடிக்கிறது கூட ஓவர் தான். நீங்கள் 2 கப்பு குடிக்கலாம், அதையும் மீறி குடிக்கணும் 3 கப்பு, அதுக்கு மேலே நீங்கள் குடிக்கிறத கம்மி பண்ணிக்கணும். அது சுகர் இல்லாமல் குடிக்கிறது நல்லது. ஸோ அப்போ நீங்கள் அதிகமாக காஃபி குடிக்கும்போது இந்த மன அழுத்த பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி நமது உடலில் உள்ள தாதுக்களை உறிஞ்சுவதை கடினமாக்குவதற்கு இந்த பிளாக் காஃபி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க, பயன்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பிளாக் காஃபி தினமும் 2 பிளாக் காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் பால் டீ, பால் காஃபி எல்லாம், மில்க் காஃபிலாம் குடிச்சிருந்தீங்கன்னா அந்த மில்க்கை விட்டுட்டு நீங்கள் இந்த பிளாக் காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு, அதாவது மில்க் டீ, மில்க் காஃபியில் இருக்கிற மில்க் ஆட் பண்ணி குடிக்கிற சத்துக்களை விட மில்க் இல்லாமல் குடிக்கிற சத்துக்கள் அதிகம், குடிக்கிற டீயில் அதிகம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.